ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ சிஏ லேபில் நம்ம பார்க்க போகிறது 13th எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரெசன்டேஷன் அபவுட் அவர் இன்ஸ்டியூஷன். அதாவது இன்ஸ்டியூஷன் அப்படிங்கும்போது காலேஜஸ். அதாவது இப்போ நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் அவர் காலேஜ் பற்றி ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணுறதுங்கிறது உங்களுக்கும் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா EX13 கொடுத்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே பிளாங்க் ஸ்லைடு, நியூ ஸ்லைடு கொடுக்குறீங்களா, இந்த பிளாங்க் ஸ்லைடு வரும். இந்த பிளாங்க் ஸ்லைடில் அலமைன் பாலிடெக்னிக் காலேஜ் நம்ம டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்து ஃபஸ்ட் ஸ்லைடு ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இது எம்டி ஸ்லைடு, இதை நானே டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ். ஸோ இது எல்லாமே நம்ம டிசைன் கொடுத்துக்கலாம். அதனால தான் இப்போ டிசைன் உங்களுக்காக தான் பார்த்துருக்கேன். இதில் எந்த டிசைன்ஸ் வேணாலும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கும். ஸோ ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா பஸ் டிரான்ஸ்போர்ட் ஃபார் ஆல் ஏரியாஸ், ஹை எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப்ஸ், லேப் ஃபெசிலிட்டி, கேன்டீன், NSS, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வெறும் வேர்டிங்ஸில் கொடுத்துருக்கேன். இதே ப்ரெசன்டேஷன்ஸில் ஸ்லைட் லெவலில் பார்க்கும்போது இன்னும் நம்ம நிறைய ஸ்லைட்ஸ் கூட கொடுக்கலாம். ஸ்லைட்ஸ் கொடுக்கும்போது என்னவாக இருக்கும், பிக்சர்ஸ் வேணும். நம்மக்கிட்ட இப்போ பிக்சர்ஸ் இல்லை, சரியா? பட் நம்ம நிறைய ஸ்லைட்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ பஸ் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கும்போது பஸ் டிரான்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா, காலேஜோட பஸ் நிற்கிற ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அது ஒரு ஸ்லைடாக வச்சிடலாம். நிறைய பேர் ஸ்டாஃப்ஸோட குரூப் ஃபோட்டோ எடுத்து வச்சிடலாம். லேப் ஃபெசிலிட்டிஸுங்கிறது லேபோட ஃபோட்டோஸ் வச்சிடலாம். கேன்டீன் அப்படிங்கிறது கேன்டீனோட ஃபோட்டோஸ். அதுமாதிரி NSS அப்படிங்கிறது NSS ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அந்த நடந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்து அப்படியே ஸ்லைடில் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் அபவுட் அவர் இன்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட் அடுத்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸுங்கிறது இந்த இங்கிலீஷ் லேபு, பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே கொடுத்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா அதை ப்ரெசன்டேஷன் அபவுட் அவர் இன்ஸ்டியூஷன். நான் ரொம்ப சிம்பிளாக ஸ்லைடு மட்டும் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். இதில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டைட்டில் ஸ்லைடு எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, இது ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீட்டாக டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் 1 by 1 கொடுத்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக இருக்கும். ஓகேவா? இது போக எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஸ்லைட்ஸை டெலீட் கொடுத்துருங்க. இன்னும் நிறைய ஸ்லைட்ஸ் கூட நம்ம கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டிசைன் டேப் பார்த்தோம். அனிமேஷன், இந்த அனிமேஷன்ஸில் போய்ட்டு ஒரு ஸ்லைடும் எப்படி டிசைன் பண்ணுறோம், எப்படி ஓப்பன் ஆகணும், இந்த மாதிரி என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ரிவ்யூ. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா வியூ. இந்த வியூவில் போயிட்டு ஸ்லைட் ஷோ கொடுத்தீங்கன்னா 1 by 1 இதில் நம்ம பிக்சர்ஸ் ஆட் பண்ணோம்னா இன்னும் நீட்டாக இருக்கும். இது போக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைட் ஷோ இதில் இருக்கும். அனிமேஷன்ஸில் டிரான்சிஷன் சவுண்டு, இந்த டிரான்சிஷன் சவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேவா, என்னென்ன சவுண்டு வேணுமோ எல்லாமே இருக்கும். இது போக ஸ்பீடு, ஃபாஸ்ட்டாக இருக்கிறது, ஸ்லோவாக இருக்கிறது, மீடியம், இந்த மாதிரி நீங்கள் ஸ்லோவாக வச்சிங்கன்னா இன்னும் ஸ்லோவாக அந்த ஒரு டிரான்சிஷன் பாருங்கள் ரொம்ப ஸ்லோவாக வரும். மீடியம் கொடுத்துட்டிங்கன்னா ஓகேவா, இதெல்லாமே நம்ம கொடுக்குறது தான். டைம் ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ செகண்ட்ஸில் ஓடுறதுக்கு எல்லாமே இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் அபவுட் அவர் இன்ஸ்டியூஷன். ஓகே, தேங்க்யூ.